இந்த பதிவில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து பலன் பெற்ற ஸ்ரீ குருசாமி அம்மையாரின் சமாதி திருக்கோயில் அமைந்துள்ள இடத்தை எங்கே இருக்கிறது கண்டமங்கலம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பேருந்து நிறுத்தம், அரியூர் மெயின் கேட். இங்கு இறங்கிக் கொண்டால் 2 நிமிட நடை தூரத்தில் குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதியை அடைந்து விடலாம். பிரதான சாலையிலேயே இருப்பதால் கண்டுபிடிப்பதிலும் போக்குவரத்திலும் எந்த சிரமமும் இருக்காது. விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் இருக்கிறது அரியூர். அதாவது விழுப்புரத்திலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவு, பாண்டியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவு. சமாதி அமைந்துள்ள இடத்தில் பாதி விழுப்புரம் மாவட்டத்திலும் மறுபாதி புதுவை மாநிலத்திலும் இருக்கிறது. கண்டமங்கலம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. அரியூர் என்பது புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதனால்தான் இந்த ஜீவசமாதி அமைந்துள்ள பகுதியை கண்டமங்கலம், அரியூர் என்றே வழங்கி வருகிறார்கள். குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி சுதந்திர காலத்துக்கு முன், அதாவது 1947க்கு முன் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்ததாம். மேலே சொன்னபடி 2 மாநிலத்துக்கும் இது எல்லையாக அமைந்தமையால் இந்த ஜீவசமாதி அமைந்துள்ள இடத்துக்கு அருகே புதுவை எல்லையில் பிரெஞ்சு படையும் தமிழக எல்லையில் பிரிட்டிஷ் படையும் தன் வீரர்களை நிறுத்தி காவல் காத்து வந்ததாம். எனவே 2 படைகளும் நிரந்தர முகாமிட்டிருக்கும் இடத்துக்கு அருகே உள்ள குருசாமி அம்மையார் ஜீவசமாதி எவருக்கும் புலப்படவில்லை. இந்த பகுதி வழியாக பயணிப்போர் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று இங்கே அமர்ந்தாலும் அவர்களை விரட்டி விடுவார்கள் 2 படையினரும். காரணம், போராட்டக்காரர்களாக இருக்குமோ என்கிற சந்தேகத்தில் எவரையும் இதன் அருகே நெருங்க விட மாட்டார்களாம். தமிழக பகுதிக்கு ஒரு வழியாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் பிரெஞ்சு குடியரசின் ஒரு பகுதியாகவே புதுவை பிரதேசம் தொடர்ந்து வந்தது. எனவே குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதியை நிம்மதியாக தரிசிக்க வரும் பக்தர்களை பிரெஞ்சு படைகள் சந்தேக கண் கொண்டே பார்க்க ஆரம்பித்தது. தமிழகம் போன்றே தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள புதுவை பிரதேசத்திலும் ஏதேனும் கலகம் விளைவித்து விடுவார்களோ என்று பிரெஞ்சு படை பயந்தது. காலம் உருண்டோட எல்லா படைகளும் தொலைந்தொழிந்த பின்னர்தான் இந்த ஜீவசமாதி ஒரு வெளிச்சத்துக்கு வந்தது என்று சொல்லலாம். குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி இங்கே எப்படி அமைந்தது என்பதை கேட்பதற்கு முன் அம்மையாரை பற்றிய சில தகவல்களை இனி வரும் பதிவுகளின் மூலம் தெரிந்து கொள்வோம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.